இதயத்தை எவ்வாறு ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களே வணக்கம். இன்று டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கின்றது என்றதை பார்க்கின்றோம். இளம் வயதிலேயே இப்போது டயபெட்டிஸ்னால நிறைய பேர் டயக்னோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே மருந்து மாத்திரைகளில் அவர்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏன் வருது இந்த டயபெட்டிஸ், எதனால் வருது, அது என்ன, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கின்றது. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், சரிங்களா? நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது நம்ம உடம்பில். தைராய்டு ஹார்மோன் ஒன்று இருக்குது, இன்சுலின் அப்படிங்கிறது இருக்குது, நம்மளுடைய ஈஸ்ட்ரஜன், டெஸ்டோஸ்டரோன், இதெல்லாமே ஹார்மோன்ஸ். ஸோ இப்போ இன்சுலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், அதனுடைய அளவு குறைந்தால் இல்லாட்டி அதனுடைய செயல்பாடு குறைந்தால் அதை தான் நாம் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்சுலினுடைய முக்கியமான வேலை நம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சரியான அளவில் வைத்துக்கொள்வது. சர்க்கரை அளவை ரொம்ப அதிகமாகவும் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து கொள்ள வேண்டியது அந்த இன்சுலின் என்ற ஹார்மோனின் வேலை. ஸோ இந்த இன்சுலின் என்ற ஹார்மோன் சில பேருக்கு சுத்தமாகவே இல்லாமல் இருக்கலாம். சிறு வயதிலேயே அவர்கள் இன்சுலின், டோட்டல் லேக் ஆஃப் இன்சுலின் இருக்கலாம். அதை டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுக்கு கண்டிப்பாக ஊசி மூலியமாக இன்சுலின் செலுத்தி அவர்களின் சர்க்கரை அளவை நாம் காப்பாற்ற வேண்டும். சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி அதிகமாக வயது அதிகமாக வருகின்றது. இதை டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப காமன். நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. ஸோ எடுத்தோடனே இவர்களுக்கு இன்சுலின் ஊசி தேவைப்படாது. அவர்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சில மருந்துகளில் முதலில் அதை கட்டுப்படுத்துவோம். அதே மீறி அவர்களால் அந்த இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர்களுக்கும் சில காலகட்டத்தில் இன்சுலின், எக்ஸ்டர்னல் இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுகின்றது. ஸோ இதுதான் டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான மெக்கானிசம். ஸோ இந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய அந்த உறுப்பு பேன்க்ரியாஸ் என்று பெயர். இந்த பேன்க்ரியாஸில் சுரக்கக்கூடிய இன்சுலின் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நம்ம அதை டயபெட்டிஸ் சொல்கிறோம். அந்த இன்சுலின் போய் செயல் செய்யக்கூடிய அந்த எண்ட் ஆர்கன்ஸ், நம்ம தசைகள் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோ இல்லை லிவரில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸோ, அந்த இன்சுலின் எஃபெக்ட் அதில் குறைஞ்சிருந்தா எண்ட் ஆர்கன் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது இன்சுலின் இருந்தாலுமே அதனுடைய வேலை செயல் அவ்வளவா செய்ய முடியல. ஸோ அப்போயும் சுகர் லெவல் பிளட்டில் அதிகமாக தான் ஆகிடும். ஸோ சுகர் லெவல் பிளட்டில் அந்த சீராக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்டிங் பிளட் சுகர். நாம் 12 மணி நேரம் எதுவும் உண்ணாமல் இருந்து விட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த உடம்பில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை 100க்கும் கீழ் இருக்க வேண்டும். 80லிருந்து 100க்குள்ளே இருந்தால் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல். 100லேருந்து 125 வரைக்கும் போய்விட்டது என்றால் அது பார்டர் லைன் டயபெட்டிஸ் ஆர் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். 125க்கு மேல் இருந்தால் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதை டயபெட்டிஸ் அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் பிராண்டியல், நாம் சாப்பிட்டு ஒரு உணவை உண்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து நாம் அந்த பிளட் சுகரை எடுக்கும்போது அது எந்த லெவலில் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு அறிகுறி. மூன்றாவது முக்கியமாக HbA1cன்ட்டு ஒரு லெவல் பார்க்குறோம், கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின். அப்படின்னா என்ன? நாம் 3 மாதங்களுக்கு நம் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த HbA1c டெஸ்ட் சொல்லும். ஸோ இந்த டெஸ்ட் சர்க்கரை வியாதி இருக்கிறவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்து கொள்ள வேண்டும். ஸோ அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற மாத்திரைகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, கரெக்டான லெவலில் அவர்களுக்கு சுகரை மெயின்டைன் பண்ணதா, இல்லை அவர்களுக்கு இன்னும் அதிகமான மருந்து மாத்திரைகள் டோஸ் அதிகம் பண்ணணுமா, வேறு டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிக் மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் அதிகமான 1, 2, 3 டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் தேவையா, இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த HbA1c ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் டாக்டர்? இப்போ நிறைய டயபெட்டிக் பிளேசஸ்லேயோ ஹெல்த் சென்டர்ஸ்லையோ என்ன சொல்கிறாங்கன்னா,
டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அவங்க நல்லா காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடலாம். பழத்துலேயும் அப்போ சர்க்கரை இருக்கே டாக்டர், அதை நாம் எடுத்தால் நல்லதா கெட்டதா நிறைய பேர் கேட்குறாங்க. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் சிம்பிள் சுகர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை, அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணக்கூடிய ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ். ஸோ சர்க்கரை, சுகர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சுகர் சப்ஸ்டிடியூட்ஸ்னு வருது இல்லைங்களா, டைரெக்டாக சுகர் இல்லை பட் டேப்லெட் மாதிரி சின்னதாக வரும். அதை சில பேர் சர்க்கரை அந்த இனிப்பு தன்மைக்காக உபயோகிக்கிறார்கள். அதையும் முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி தேன், சில பேர் சர்க்கரை நல்லது இல்லைன்னு சொல்லி தேனோ பனங்கற்கண்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து டைரெக்டாக சுகராக கன்வெர்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் கெடுதலை உண்டு பண்ணுது. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் சுகர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் அது கூட நார் சத்து, மாவு சத்து எல்லாம் கலந்து இருக்கும் அந்த இனிப்பு தன்மையில். ஸோ கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகளில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பழமாக நாம் முழு பழங்கள், ஆப்பிளோ ஆரஞ்சோ இல்லை கொய்யாப்பழம், சாத்துக்குடி எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பழங்களை நன்றாக பழமாக வெட்டி சாப்பிடும்போது அது அந்த நார் சத்தும் நல்ல அந்த பல்ப் அண்ட் ஃபைபரோடு சேர்ந்து எடுக்கும்போது அந்த சுகர்ஸ் உடம்புக்கு நல்லதாக அமைகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல் த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஸோ அவாய்ட்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ஃபீஸிபிள் கிடையாது, ப்ராக்டிக்கல் கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். அதை வந்து அந்த சாக்லேட் எடுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்வீட் எடுக்கிறதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி குறைத்து கொண்டே இருக்கணும். ஸ்வீட் திங்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், இல்லை டேட்ஸ் எடுக்கலாம். டேட்ஸ் கூட நல்லா சர்க்கரை அதிகமாக கலக்காத டேட்ஸ், நம்ம பேரிச்சம்பழம்னு சொல்லுவோம், நேச்சுரல் ஃபார்மில் இது எல்லாமே நல்லது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்வீட் திங்ஸ் நாம் விரும்பி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம் மைதா பொருட்கள், ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ரெடிமேட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் குறைத்து கொள்ளலாம். நாம் வீட்டிலிருந்து தயார் செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி குளிர்பானங்களை எடுக்க வேண்டாம். நோ ஆடட் சுகர், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாலுமே அதில் நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு கார்ன் ஸ்டார்ச்சோ இல்லை கார்ன் சுகர் இந்த மாதிரி வேறு சில விதமான இனிப்புத்தன்மையை சேர்த்திருக்கலாம். ஸோ அதையும் குறைத்து கொண்டு வீட்டில் செய்யக்கூடிய நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் இதை நாம் விரும்பி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே நாம் எல்லோருக்கும், அது குடும்பத்தினர் அனைவருக்குமே இது ஒரு ஹேபிட்டாக நம்ம செய்ய வேண்டும். இப்போது ஒரு பண்டிகை வருது, கொண்டாடுகிறோம் என்றால் சரி பரவாயில்லை. ஆனால் தினம் தினம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ இல்லை ஒரு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களையோ நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதனால் நாம் பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஸ்கூலில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், இப்போ அங்கே இருக்கிற அந்த கேஃபிட்டேரியா இல்லை கேன்டீனில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்தால்தான் நம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் என்ற ஒரு பிரச்சனையை நாம் கையாள முடியும். ஆனால் அது முடியும், அது ரொம்ப சாத்தியமானது தான். நிறைய மேலை நாடுகளில் இப்போது இந்த பிரச்சனைகள் குறைந்து கொண்டே தான் வருகின்றன. அவர்களை நாம் இப்போது கொஞ்சம் பின்பற்றலாம். இப்போ அவர்கள் நம்மளெல்லாம் பின்பற்றி நல்ல ஒரு வாழ்க்கை முறை, யோகா, உடற்பயிற்சி எல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் இப்போ அவர்களை பின்பற்றி நல்ல ஒரு தடுப்பு முறைகள், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இவற்றை மேற்கொண்டால் டயபெட்டிஸ் இல்லைங்க, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இவை எல்லாற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடலாம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் செயல்களில் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 42வது சென்னை புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. சென்னையினுடைய மிகப்பெரிய திருவிழா எது என்று கேட்டால் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த சென்னை புத்தக கண்காட்சி தான். நந்தனம் YMCA மைதானத்தில்
இன்றிலிருந்து தொடங்கி ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் வழக்கமாக நடப்பதை விட 3 நாட்கள் அதிகமாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 20 வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறவிருக்கிறது. சுமார் 800 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல லட்சம் புத்தகங்கள் அங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தக கண்காட்சி என்பது ஒரு மிகப்பெரிய புத்தக சங்கமம், அறிவினுடைய கடல் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சென்னை வாசிகள் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும், ஏன் தமிழர்கள் வாழக்கூடிய அயல் நாடுகளிலிருந்தும் கூட ஏராளமானோர் இந்த புத்தக கண்காட்சிக்காக கண்காட்சி நடக்கிற அந்த நாட்களில் தொடர்ந்து வருகை தருவதை நாம் பார்க்கலாம். ஒட்டுமொத்த ஊடக கவனமும் இந்த புத்தக கண்காட்சியின் மீது இருப்பது என்பதே இதனுடைய வெற்றிக்கு ஒரு சான்று என்று சொல்லலாம். இந்த புத்தக கண்காட்சியை இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியாக மாற்றியதில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. 2006 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது சென்னை புத்தக கண்காட்சி அவர் வந்து துவங்கி வைத்த போதுதான் அதன் மேல் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஊடக கவனம் வந்தது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, 1 கோடி ரூபாயை தலைவர் கலைஞர் அவர்கள் நிதியாக கொடுத்து அதை வைப்பு நிதியாக வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தொகையிலிருந்து ஆண்டுதோறும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் விருதுகள் கொடுப்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்தார். அதோடு மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுக்க புத்தக கண்காட்சிகளுக்கு பெரும் ஊக்கம் அளிக்கப்பட்டது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கூட மிக உற்சாகமாக அதில் பங்கெடுத்து கொண்டார்கள். சென்னை புத்தக கண்காட்சி அந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து இப்போது வரைக்கும் அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டு தந்த அந்த அடித்தளத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்தியாவில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளில் டெல்லியில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, கல்கத்தாவில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவிலான புத்தக கண்காட்சி இந்தியாவில் சென்னை புத்தக கண்காட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். லட்சக்கணக்கான புத்தகங்கள் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஒருவர் கேட்கலாம், நாம் புத்தகங்கள் வேண்டுமென்றால் ஏன் ஆன்லைனில் வாங்கி கொள்ளலாமே, அல்லது தேவைப்படுகிற போது புத்தக கடையில் போய் வாங்கி கொள்ளலாமே, எதற்காக புத்தகங்களை நாம் போய் புத்தக கண்காட்சிக்கு போய் வாங்க வேண்டும் என்று ஒருவருடைய மனதில் கேள்வி எழலாம். நியாயமான கேள்விதான். ஆனால் அந்த கேள்வியில் ஒரு அறியாமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். புத்தக கண்காட்சி என்பது நமக்கு தேவையான 1-2 புத்தகங்களை போய் வாங்கிக் கொள்வதற்கான இடம் மட்டுமல்ல. அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தக தலைப்புகள், ஒவ்வொரு கடையிலும் எத்தனையோ துறை சார்ந்த நூல்கள், ஒவ்வொரு துறையிலும் விதவிதமான நூல்கள், இலக்கியம், அரசியல், தத்துவம், வரலாறு, தொழில்நுட்பம், அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல், இப்படி எத்தனையோ விஷயங்களை பற்றி, புது புது துறைகளை பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஏராளமான நூல்கள், அதே போல் கல்வி சார்ந்த நூல்கள், சீடிக்கள், இப்படி அங்கு தமிழில் எதெல்லாம் அறிவு சார்ந்து உருவாக்கப்படுகிறதோ அது அனைத்துமே அங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பல சமயங்களில் இதை பற்றியெல்லாம் புத்தகம் இருக்கிறதா என்று நாம் அதிசயப்படத்தக்க அளவில் அங்கு ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை நின்று நிதானமாக போய் பார்ப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய அறிவு வெளிச்சம். அந்த புத்தகங்களை நாம் வேறு எப்போதாவது கூட வாங்கி கொள்ளலாம், அதை நாம் குறிப்பிடுத்திக் கொள்ளலாம். ஆனால் அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? புத்தக கண்காட்சிக்கு வருபவர்கள் நிறைய பேர் அப்படி குறிப்புகள் எடுத்துக்கொள்வார்கள். எல்லா புத்தகங்களையும் வாங்குவதற்கு கையில் பணம் இல்லாவிட்டால் கூட சில புத்தகங்களை வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தக தலைப்பு, ஆசிரியர், அந்த பதிப்பகத்தினுடைய பெயர், தொடர்பு எண்களை எல்லாம் குறித்து கொண்டு செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய அறிவு கடலுக்குள் நீந்துகிற ஒரு விஷயம். அப்படி பார்த்தால்தான் என்னென்ன விதமான புத்தகங்கள் இங்கு எழுதப்படுகின்றன, எதை பற்றியெல்லாம் ஒரு மிகப்பெரிய அறிவு ஒரு மொழியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த பெரும் அனுபவத்தை பெறுவதற்காகவாவது நாம் கண்டிப்பாக புத்தக கண்காட்சிக்கு தினந்தோறும் செல்வது மிக மிக அவசியம். ஒரு நாளில் அந்த புத்தகங்களை பார்த்து முடிக்க முடியாது, எல்லாவற்றையும் வாங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் புத்தகங்களை பற்றிய அறிவு என்பது பெருமளவிற்கு விரிவடைவதை நாம் பார்க்கலாம். குழந்தைகளை புத்தக கண்காட்சிக்கு அழைத்துச் செல்வதன் மூலமாக குழந்தைகளுக்கு அத்தனை விதமான நூல்கள், நினைத்து பார்க்க முடியாத எண்ணிக்கையில் நூல்கள் அங்கு குவிந்திருக்கின்றன. புத்தகங்கள் மீது குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும். பாருங்கள், நீங்கள் படிப்பதற்காக, கற்பதற்காக எத்தனை வகையான நூல்கள் இருக்கின்றன என்பதை அவர்களுக்கு காட்டித்தர முடியும்.
இன்னொன்று அந்த திருவிழா போல மக்கள் அவ்வளவு பேர் புத்தகங்களை தேடி வருகிற போது அவர்கள் மத்தியில் இருப்பது என்பது பெரும் உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் கூட நாம் மறந்துவிடக்கூடாது. அதிலும் முக்கியமாக நாம் நேசித்த, நாம் படித்த, நாம் எப்போதாவது சந்தித்து விட மாட்டோமா என்று நினைத்த பல கலைஞர்கள், பல எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், ஆளுமைகள் அவர்கள் புத்தக கண்காட்சிகளில் நாம் எங்கெங்கும் எதிர்ப்படுவதை நாம் பார்க்கலாம். நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு சிறந்த படைப்பாளி ஏதேனும் ஒரு புத்தக கடை வாசலில் நின்று கொண்டு யாரிடமாவது பேசி கொண்டிருப்பார், வாசகர்களை சந்தித்து கொண்டிருப்பார், புத்தகங்களுக்கு கையெழுத்து போட்டு கொண்டிருப்பார். நாம் அவரை பற்றி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவரிடம் பார்த்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. அப்படி இருக்கிற போது இது ஒரு அறிவு திருவிழா. இது வெறும் விற்பனை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, நமக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. நாம் அன்றாடம் நம்முடைய பொழுதுகளை சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் நாம் அறிவை, கலையை, இலக்கியத்தை நாம் எதிர்கொள்வதற்கு, அது எவ்வளோ பெரிய பரப்பு என்று புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தக கண்காட்சி நாம் முழுமையாக நமக்குள் உள்வாங்குவது மிக மிக அவசியம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள், அங்கு இருக்கக்கூடிய அறிவு கடலில் நீந்துங்கள். நானும் அங்குதான் இருப்பேன். எல்லா தினங்களிலும் நானும் உங்களை நேருக்கு நேர் சந்திப்பேன். அப்படி இருக்கிற போது இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் இழக்க வேண்டுமா? நிச்சயமாக இந்த புத்தக கண்காட்சி உங்கள் எண்ணங்களுக்கு பல புதிய வாசல்களை திறக்கட்டும் என்று இந்த சமயத்தில் நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, புத்தகங்கள் சேகரிப்போட முக்கியத்துவம் என்ன, அதோட முதல் பிரதி அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை தொடர்ந்து இவருடைய இலக்கிய பயணம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குன்னு பல தகவல்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் ஆசிரியரா, ஒரு மொழி ஆசிரியர்ன்ற நிலையை தாண்டி பல மொழிகளை பயின்று ஆசிரியர் பணியில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆர்வம் காரணமாகவே உங்களை ஒரு முழுமையான ஆசிரியராக நீங்கள் உங்களை ஈடுபடுத்திட்டு உங்களோட பயணத்தை தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க. 50-60 ஆண்டுகளை கடந்தும் இலக்கிய பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. புத்தகங்கள், நூல்கள், அதோட சுவை, அதோட தன்மை, அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆர்வம் உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே எப்படி ஏற்பட்டு? கல்லூரி நாட்கள்ல இருந்து இந்த சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எவ்வளவு தூரம் முழுமையா ஈடுபடுத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க? பல துறைகளில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் படிச்ச விஷயங்கள் அதை சொல்றதுக்கான ஆர்வம் அப்படின்ற ஒரு முயற்சியில நீங்க தொடர்ந்து ஆசிரியர் பயணத்தை எப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்க? ஒவ்வொரு நிலையிலையும் கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த கல்வித்துறையில ஏற்பட்டு இருக்கு, அதை நீங்க எப்படி பார்த்தீங்க? ஏன்னா 60 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இந்த துறை சார்ந்தும் இலக்கிய பயணம் சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஒரு ஆசிரியர் பணி இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நூலகத்தோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதற்கான வடிவங்கள் நிறைய மாறி இருக்கு. அப்படின்னாலும் ஒரு முழுமையான பணியா, ஒரு ஓய்வுக்கு பிறகு இன்னும் தீவிரமா உங்களை அதுல ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஞானாலயா இது உருவான விதத்துல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கல்வி பள்ளி பருவத்திலிருந்தே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் 50களில் உயர்நிலைப்பள்ளி கல்வியை தொடங்கினேன். எனக்கு இப்பொழுது 76 வயது முடிந்து விட்டது. 50-60களில் எல்லாம் தமிழ் உணர்வு தமிழகம் எங்கும் பீரிட்டு கிளம்பி கொண்டிருந்த காலம். பேரறிஞர் அண்ணா, மாப்போசி, சீபா ஆதித்தனார், மாப்போசி போன்றவர்களெல்லாம் ஒவ்வொரு இயக்கத்தின் சார்ந்தவர்களும் சிலப்பதிகார மாநாடு, திருவள்ளுவர் மாநாடு என்று தமிழ் இலக்கிய மாநாடுகளை எல்லா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் நடத்தி கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு கட்சியினுடைய மாநாடு என்பதே மாநில மாநாடு தொடங்குவதற்கு முன்னாக ஒவ்வொரு மாவட்ட மாநாடு நடத்துவதற்கு முன்னாலே தாலுக்கா மாநாடு ஆகியனாலே மக்களுக்கு இந்த
பள்ளி பருவத்திலேயே தமிழ் உணர்வை பீரிட்டு இருந்தது. நான் பள்ளியிலே படிக்கிற காலத்தில் பாரதிதாசன் பாட்டை ஒப்பிக்குவதற்கான மாணவர்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததாக இருக்கும். அதை ஒரு பெருமையாக கருதினார்கள். தமிழை படிப்பதும் தமிழை பேசுவதும் ஒரு மரியாதைக்குரிய பெருமைக்குரிய விஷயமாக கருதப்பட்ட காலம். ஆகையினால எனக்கு இயல்பாக அந்த உணர்வு இருந்தது. எங்கள் பள்ளியில் இருந்த தமிழாசிரியர்கள் எல்லாரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். அது இளைய பாரதிதாசன் என்று பாராட்டப்பட்ட வேணுகோபால் என்கிற தமிழாசிரியர் எனக்கு மிகுந்த தமிழ் உணர்வை ஊட்டினார். அவரை இளைய பாரதிதாசன் என்றே சொல்வார்கள். அவரை போன்றவர்கள் ஊட்டிய உணர்வினால எனக்கு புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் ஏற்பட்டது. குறிப்பாக கல்கியினுடைய நாவலில் தொடங்கிய என்னுடைய வாசிப்பு பழக்கம் பழைய புத்தகங்களை தேடி போகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியது. திருச்சி பழைய புத்தகத்துக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம். அதில் குறிப்பாக சுப்பையா செட்டியார், பைண்டர் ராமசாமி போன்றவர் இடத்துல வராத காலமே இல்லை. 57, 59களெல்லாம் சுதந்திரம் பெற்று 10 ஆண்டுகள் ஆன காலத்தினால திருச்சியில் இருந்த மிகப்பெரிய நூலகங்கள் எல்லாம், சுதந்திர போராட்ட காலத்தில் உருவான நூலகங்கள் எல்லாம் காலப்போக்கின் காரணத்தினால மூடப்பட்டது. அப்படிப்பட்ட மூடப்பட்ட நூலகங்கள் புத்தகங்கள்லாம் சுப்பையா செட்டியார் இடத்துல வரும். அப்பொழுது அபரிமிதமான புதிய பொழுது எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஆசை. அப்படி தேடிய போது நான் வாங்கிய பழைய புத்தகத்தின் உள்ளே பாரதியாருடைய சுதேச கீதங்கள் இருந்தது. அந்த முதல் பதிப்பு 1908 பாரதியாராலேயே வெளியிடப்பட்ட சுதேச கீதங்கள். அதில் 13வது பக்கத்தில் என் மகனே என்ற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியது என்று இருந்தது. அது 13ஆம் பக்கத்திலிருந்து 17ஆம் பக்கத்து வரையும் 43 கன்னிகள். எனக்கு பாரதியாரே வெளியிட்ட சுதேச கீதங்களில் இது என்ன என் மகனே என்கிற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் என்று இருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியமாக அன்று இரவெல்லாம் எனக்கு ஒரே அதிசயம், இது பாரதியாரே வெளியிட்டது தானா என்ற சந்தேகங்கள்லாம் இருந்து விடிந்தவுடன் என் தந்தையார் இடத்துல கேட்டேன். தந்தையார் சொன்னார், பாரதி தன்னுடைய கவிதைகளை வெளியிடுவதற்கு முன்னால் தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய, நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடிய பாடல்களை பாடியிருந்தால் எனக்கு அனுப்புங்கள், என்னுடைய கவிதையோடு அவற்றையும் சேர்த்து வெளியிடுகிறேன் என்று ஒரு விண்ணப்பம் செய்திருந்தாராம். அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ப இதை வெளியிட்டிருக்கலாம் என்று சொன்னபோது எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. பாரதிக்கு எந்த அளவுக்கு மன உறுதியும் விரிந்த மனப்பான்மை இருந்தார், இன்னொருவருடைய கவிதையை தன்னுடைய கவிதையிலே போட்டுக் கொண்டிருப்பார் என்று. அப்பொழுதுதான் முதல் பதிப்பிலே வந்த இந்த செய்தியை அன்று வரை யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை, எந்த புத்தகத்திலையும் படிக்கவில்லை. ஆகவே தான் முதல் பதிப்பை தேட வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. நான் கல்லூரி நாட்களில் படிக்கிற காலத்திலெல்லாம் அண்ணா முடிசூடா மன்னராக சக்கரவர்த்தியாக இளைஞர்கள் மத்தியிலே உலா வந்த காலம். அவருடைய பேச்சை கேட்பதும் அவருடைய கட்டுரைகளை படிப்பதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் அறிவூட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். அவர் முதலமைச்சர் ஆனவுடன் காஞ்சிபுரத்தில் பரிமளம் பதிப்பகம் மூலமாக அவரே வெளியிட்ட நூல் மக்கள் கரமும் மன்னவர் சிரமும் என்ற நூலாகும். அது இங்கிலாந்தில் நடந்த ஒரு புரட்சியை பற்றிய செய்தி, வரலாற்று நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், அண்ணா எதையுமே ஒரு பெரிய பேக்ரவுண்டோட பின்னணியோட கேட்பவர்கள் எதை சொல்ல போகிறாரோ என்று வாய்ப்பிழந்து கொண்டு இருக்கிற நேரத்துக்கு தான் விஷயத்துக்கு வருவார். அவர் பேச்சும் அப்படிதான், எழுத்தும் அப்படிதான். எதற்காக இவ்வளவு நீட்டி முழக்கி கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறார் என்று நாம் யோசிக்கிற பொழுதுதான் அவர் விஷயத்துக்கு வருவார். இந்த மக்கள் கரமும் மன்னவர் சிரமும் இங்கிலாந்திலே புரட்சி ஏற்பட்டு சார்லஸ் மன்னனுடைய தலை சீவப்பட்ட வரலாறு. அதனால இங்கிலாந்தில் புரட்சி வெடிப்பதற்கு காரணமாக இருந்த நிகழ்வுகள் என்ன, மக்கள் ஏன் வெகுண்டு எழுந்தார்கள், மன்னனிடத்தில் அவனுக்கு கோபம் வருவதற்கு என்ன காரணம், புரட்சி தோன்றுவதற்கு என்ன காரணம் என்பதை முதல் 74 பக்கத்தில் சொல்லிட்டு 75வது பக்கத்தில் தான் இங்கிலாந்தில் புரட்சி வெடிக்கிறதுன்னு சொல்லுவார். 128வது பக்கத்தில் தான் சார்லஸ் மன்னன் தலை சீவப்பட்டதுன்னு சொல்லுவார். இதை அவர் வெளியிட்டது 67 பிப்ரவரியில். 69ல் பேரறிஞர் அண்ணா இயற்கை எழுதினார். 71ல் 2வது பதிப்பு வருது. 2வது பதிப்பை பார்த்தா அந்த முதல் 74 பக்கம் இல்லை. இந்த சூழல் எதனால் உருவானது என்பதை அண்ணா விவரித்த அந்த பக்கங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு இங்கிலாந்தில் புரட்சி வெடித்த காலத்திலிருந்து சார்லஸ் மன்னன் தலை சீவப்பட்ட வரையும் தான் இருந்தது. என்ன இது 54 பக்கம் தானே இருக்கு, 74 பக்கம். ஆகையினால என்னுடைய ஆர்வம் மேலும் அதிகமாகி தொடர்ந்து இந்த முதல் பதிப்புகளை சேகரித்த ஆரம்பிச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 1835 தான் வெள்ளையர்கள் நமக்கு அச்சகங்களை வைத்துக் கொள்வதற்கும் புத்தகங்களை வெளியிடுவதற்குமான உரிமைகளை கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் வந்த புத்தகங்கள் எல்லாம் கிறிஸ்துவ பாதிரியார்களாலும் அந்த கிறிஸ்துவ மிஷனரியை சேர்ந்தவர்களால் மட்டுமே வெளியிட முடியும், நம்மவர்களால் வெளியிட முடியாது. ஆகவே 1885 இன்றைய வரைக்கும் நீங்கள் பார்த்தா ஒரு 180 ஆண்டுகள் தான் இருக்கு. இந்த 180 ஆண்டுகளுக்குள்ளாக வந்த நூல்கள் அத்தனையும் கொண்ட ஒரு நூலகம் தமிழகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை.
அண்மையிலே நம்மோடு வாழ்ந்த பெரும் தலைவர்கள் பெரிய அறிஞர்களுடைய நூல்கள் கூட இன்னைக்கு கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் அதில் பதிப்புரை இருப்பதில்லை, அணிந்துரை இருப்பதில்லை, ஆசிரியருடைய முன்னுரை இருப்பதில்லை. சில பக்கங்களையே எடுத்து விடுகிறார்கள், சில பத்திகளையே நீக்கி விடுகிறார்கள். அடுத்து ஒரு புத்தகம் தோன்றிய வரலாறு என்ன என்பதை பற்றிய அறிமுகமும் இருப்பதில்லை. ஆகையினால தான் நான் முதல் பதிப்பை சேர்ப்பதற்கு என்று தொடங்கினேன். இது என் கல்லூரி நாட்களிலேயே ஏற்பட்ட பழக்கம். என் தந்தையார் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்ததால் 1960-70 வரைக்கும் பாட புத்தகங்களை SLC, ஆங்கில புத்தகம், தமிழ் டெக்ஸ்ட், இந்த ரெண்டை தவிர மற்றதெல்லாம் தனியார்கள் தான் வெளியிடணும். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மன்ற பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் பாட புத்தகத்தை தீர்மானித்துள்ளது அந்தந்த மாவட்ட கல்வி அதிகாரியின் பொறுப்பில் மாவட்ட கலெக்டருடைய மேற்பார்வையில் நடக்கும். என் தந்தையார் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தால் பல வெளியீட்டாளர்கள் தங்களுடைய நூலை 6ஆம் வகுப்பிலிருந்து SLC வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகம், கணித புத்தகம், ஆங்கில புத்தகம், துணைப்பாட புத்தகங்கள், விஞ்ஞான புத்தகம், சமூக வரலாறு புத்தகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி பல பதிப்பகத்தார் வருகிற போது எனக்கு அவர்களோட தொடர்பு ஏற்படும் போது அமுத நிலையத்தை சார்ந்த கீவா ஜெகநாதரோடு தொடர்புடைய ஒரு பதிப்பகம் சென்னையில் இருப்பது. அது கீவா ஜா போட்ட இலக்கண புத்தகம், அவருடைய கட்டுரைகளை தாங்கியதெல்லாம் துணைப்பாடமாகலாம் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்போது பல எழுத்தாளர்களோடும் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. பல பெரியவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அடுத்து இன்னொரு முக்கிய காரணம், என்னுடைய தந்தையார் 1927-28 திருச்சி ஜோசப் காலேஜில் BA பிசிக்ஸ் படித்து LT-ஆக இருந்து லால்குடி உயர்நிலைப் பள்ளியிலே LT ஆசிரியராக தொடர்ந்தார். அவருடைய மாணவர் தான் பின்னாலே தமிழர்களால் மிகவும் போற்றப்படுகின்ற கம்பராமாயணத்தை தமிழகமெங்கும் கொண்டு சென்ற பேரறிஞராகிய ஆசா ஞானசம்பந்தம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஞானசம்பந்தம் என்னுடைய தந்தையாருடைய மாணவர். கல்வித்துறையில் இயக்குனராக இருந்த சிவஞானம் என்னுடைய தந்தையாருடைய மாணவர். இப்படி திருச்சி மாவட்டத்திலே 4 மன்ற பள்ளிகள் தான், அதில் ஒரு தலைமை ஆசிரியர் என் தந்தையார். ஆகையினால பெரியவர்களுடைய தொடர்பெல்லாம் ஏற்பட எனக்கு வாய்ப்பு. தமிழை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாராலும் ஊட்டப்பட்டதனால் தமிழை படிப்பதிலே ஒரு போட்டி இருந்தது. ஆகையினால நூல்களையும் சேகரிக்க ஆரம்பித்தேன். படிப்பதும் அதிகமாகியது. நாம் படிப்பதை மறக்காமல் இருக்க வேண்டும், பிறரிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த தொழில் ஆசிரியர் தொழில் என்று தீர்மானித்தேன். 1935 150 வருஷம் தான் ஆகுது புஸ்தகம் வெளியிட ஆரம்பிச்சு. ஆனால் தமிழில் இப்போ ஹாரி பாட்டர் நாவலை ரவுலிங் வெளியிடுவது போல நேரடியாக யாரும் வெளியிடுவதில்லை. பெரும்பாலும் தமிழில் வந்த நாவலாகட்டும், சிறுகதை ஆகட்டும், கட்டுரை தொகுதி ஆகட்டும், கவிதைகளாகட்டும், ஏதேனும் ஒரு பத்திரிகையில் பின்னால் தொகுப்பாக தான் வருகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள் அவையெல்லாம் திட்டமிட்டு ஒரே இதை எழுதப்பட்டதில்லை. பல்வேறு காலங்களில் எழுதினதை பின்னால் துவக்கப்பட்டது. அதை 1938 குஞ்சிதம் குருசாமி தான் முதல்ல வெளியிடுறாங்க. அதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அந்த முதல் பதிப்பு எனக்கு கிடைத்தது. அந்த முதல் பதிப்பை நீங்கள் பிரட்டி பார்ப்பீர்கள். ஆனால் அந்த முதல் பதிப்பில் பெரியாருடைய பாராட்டுரை இருக்கும், ஜஸ்டிஸ் ராமநாதனுடைய அணிந்துரை இருக்கும், அக்ரஹாரத்து அதிசய மனிதர் என்று பாராட்டப்பட்ட வாராவினுடைய சிறப்புரை இருக்கும், பதிப்புரையும் இருக்கும். அடுத்து சமர்ப்பண பாடலும் ஒன்று இருக்கும். இது இந்த முதல் பதிப்பை தாண்டி பார்ப்பீர்கள். ஆனால் பாரதிதாசன் கவிதைகளில் எதுலையுமே பார்க்க முடியாது. அந்த சமர்ப்பண பாடல் வந்த விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த முதல் கவிதையை, முதல் தொகுதியை குஞ்சிதம் குருசாமி வெளியிட்ட வரலாறு ரொம்ப சுவையான வரலாறு. 1930 தான் நமக்கு பேசும் படம் வருது. பேசும் படம் வந்ததுன்னா அப்போல்லாம் தமிழில் பேசும் படம்னா புராண படங்கள். அதில் 36 பாட்டிலிருந்து 48 பாட்டு இருக்கும். 3 மணி நேரம் ஓடும். அதனால் எங்கு பார்த்தாலும் புராண பாடல்கள். தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கத்தில் தன்னுடைய 23வது வயதிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அவருடைய தளபதிகளில் முக்கியமானவராக ஆரம்ப காலத்தில் இருந்த குருசாமி அவர்கள் 29 பெரியாருடைய தலைமையில் ஈரோட்டிலேயே கலப்பு மணம் செய்து கொண்டவர். குஞ்சிதம் இசை வேளாளர் வகுப்பை சார்ந்தவர், இவரோ தஞ்சாவூர் தொண்டை மண்டல வேளாளர் குலத்தை சார்ந்தவர். ஆகவே இந்த பெரியாருடைய கொள்கைக்கு ஏற்ப இப்படி திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு குஞ்சிதம் அவர்கள் தான் அப்பொழுது உலகமெல்லாம் பார்த்து வியந்த ஒரு நாடு எது என்றால் ரஷ்யா. லெனினுடைய தலைமையில் ஜார் ஆட்சி வீழ்த்தப்பட்டு பொது உடைமை சமுதாயம் சோசியலிசம் அங்கே மலர்ந்ததை பார்த்து எல்லோரும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்த காலம். ஆகையினால அந்த பொது உடைமை சித்தாந்தத்தினால ஈர்க்கப்பட்ட குஞ்சிதம் தன்னுடைய மகளுக்கு ரஷ்யா என்று பெயர் வைக்கிறார். இந்த ரஷ்யாவை என்ற பெயரை வைத்த உடனே அப்போ
குஞ்சிதம் வந்து கடலூரில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் கல்வித்துறையில். அப்போ குஞ்சிதத்தினுடைய கணவர் குருசாமி பாரதிதாசனோடு இணைந்து புதுவை முரசு என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த காலம். பாரதிதாசன் புதுவை முரசிலெல்லாம் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாண்டிச்சேரியில் இருந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நம்முடைய இயக்கத்தோழர் குத்தூசிக்கு பெண் குழந்தை பிறந்ததற்கு அதை பார்க்கணும்னு வரார். வந்தால் இந்த அம்மா வரவேற்று பாரதிதாசனுடைய தன் குழந்தையை காட்டிய போது இவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு அரை பவுன் பொன்னகையை எடுத்து தங்க செயின் எடுத்து கழுத்தில் மாட்ட போகிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பெண்ணுக்கு இந்த பொன்னகையெல்லாம் வேண்டாம், தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய தாலாட்டு பாட்டு வேணும்னார். என்னம்மா இப்படி கேட்குறீங்க? ஆமாம், எங்கு பார்த்தாலும் இந்த தமிழ் சினிமாவின் காரணமாக எங்கோ ஒரே வைதிக பாடலாக புராண பாடலாக இருக்குது, தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய தாலாட்டு பாட்டு வேணுங்கிறார். அப்படி கேட்ட உடனே பாரதிதாசன் அங்கேயே உட்கார்ந்து எழுதுனது தான் இந்த பெண் குழந்தை தாலாட்டு. சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி நீ கண்ணுரங்கு நகைத்தி நீ கண்ணுரங்குங்கிற முடிகிற பாடலை எழுதுகிறார். அவங்களுடைய வேண்டுதலை ஏற்று தான் ஆண் குழந்தை தாலாட்டையும் அங்கேயே எழுதுகிறார். உடனே குஞ்சிதன் கேட்குறாங்க பாவேந்தர் இடத்துல, இவ்வளோ அற்புதமான கவிதைகள் எல்லாம் நீங்கள் எழுதுறீங்களே, இதை ஏன் நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஒரு ஆசிரியர், எனக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை, விருப்பப்பட்டால் நீ வெளியிட்டுக் கொள்கிறார். சரின்னு சொல்லி இவங்க பாண்டிச்சேரிக்கு போய் அவருடைய கவிதைகள் எல்லாம் வந்ததை அவர் மகள் சரஸ்வதியின் துணை கொண்டு தொகுத்து எடுத்துக்கிட்டு வந்து வெளியிடுறார். அந்த கிராண்ட் ப்ரூஃபை கொண்டு பாரதிதாசன் காமிச்ச உடனே 212 பக்கம் முதல் தொகுதி. அதை பார்த்த உடனே பாரதிதாசனுக்கு ஆச்சரியம், என்னம்மா இவ்வளோ பெரிய புத்தகத்தை நீ எவ்வளோ எளிதாக போட்டுட்டு வந்துட்டியே, எப்படிமா உனக்கு முடிஞ்சுது, யாருக்குமா எப்படி உனக்கு பொருளாதார வசதி இல்லான்னு. இப்போ சொன்னார், ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த நூலை வெளியிடுவதற்கு உங்களுக்கு தெரியும், கடலூரில் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய வாழ்நாள் செயலாளராக இருந்த நாராயணசாமி நாயுடு அவர் இடத்துல போய் சொன்னேன். அவரோ பழுத்த ஆத்திகர், பாரதிதாசனும் பழுத்த நாத்திகர். ஆனால் இந்த ஆத்திகரையும் நாத்திகரையும் இணைத்தது அந்த தமிழ் உணர்வு. அவரிடத்துல சென்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாராம், பாரதிதாசன் சிறந்த கவிஞர், தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய உண்மையான கவிஞர், அவருடைய நூலை அவசியம் வெளியிட வேணும்னு அவர் தான் 200 ரூபா கொடுத்தாராம். இந்த செய்தியை குஞ்சிதம் பாரதிதாசன் இடத்துல சொன்ன உடனே பாரதிதாசன் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து தன்னுடைய கவிதை நூலை சமர்ப்பணம்ங்கிற தலைப்பில் போட்டு ஒரு 16 வரி பாட்டு எழுதுறார். நாராயணசாமி நாயுடுகார் அன்னவருக்கு இந்நூலை சமர்ப்பித்தேன், எந்நோக்கம் இந்நூலை பொன்னூலாய் செய்யும் பொருட்டுன்னு முடிச்சிருப்பார். இதோட தனித்துவம், இதோட சிறப்பு, இதுக்காக நீங்க மேற்கொண்ட பல முயற்சிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் அந்த நூலகத்தின் மூலமா என்ன ஒரு இதுனா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இத்தனை எழுத்தாளர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் மூவா அவர்கள் தான் தன்னுடைய நாவல்களில் ஒரு 9-10 நாவல்களை நேரடியாக வெளியிட்டார் புத்தகமாக. மற்ற எல்லா நாவலாசிரியர்களும் சிறுகதை ஆசிரியர்களும் கவிஞர்களும் ஏதேனும் ஒரு பத்திரிகையில் எழுதி சில காலத்துக்கு பிறகு அதை தொகுத்து தான் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தமிழ் நூல்களுக்கெல்லாம் மூலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இலக்கிய சிற்றிதழ்கள். இலக்கிய சிற்றிதழ்களெல்லாம் கொண்ட ஒரு நூலகம் தமிழ்நாட்டில் இருக்கானா? இல்லை. புத்தகங்களை கொண்ட நூலகம் இருப்பதே அரிதாக இருக்கிற போது இதழ்களை சேகரிப்பது இன்னும் கடினம். ஆகையினால என்னுடைய நூலகத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஏறத்தாழ இப்போ ஒரு 1200 இதழ்கள் முழுமையாக இல்லாவிட்டாலும் கிடைத்த வரைக்கும் சேகரித்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்களெல்லாம் பாரதி முதல் நேற்று மறைந்த சுஜாதா வரைக்கும் எல்லாம் பத்திரிகையில் எழுதி தான் பின்னால் துவக்கப்பட்டது. ஆகையினால இதழ்கள் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி நூலகங்கள்னு இருந்தாலும் மிக பழமையான நூலகங்கிறது நம்ம இதில் அரசு நூலகத்தில் கன்னிமரானவரி 1906 தோன்றியது. 96 அதை முயற்சி தொடங்கினாலும் செயல்பட ஆரம்பித்தது 1906. அதை அடுத்து எடுத்திங்கன்னா செட்டி நாடுகள்லாம் இன்றைக்கும் புத்தகத்தை பாதுகாக்கிற வெளியிடுகிற பழக்கம் இருக்குது. நான் எங்களுடைய சொந்த ஊர் திருவாரூருக்கு பக்கத்தில் காவாலூடி. என் தந்தையார் வேலை நிமித்தமாக திருச்சிக்கு வந்தார். நான் காதல் மனம் செய்து கொண்டவன். என்னுடைய துணைவியார் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். ஆகையினால இந்த சமுதாயத்தில் என்னதான் நம்ம முற்போக்கு பேசினாலும் கூட இதில் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையினால இதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு சங்கற்பத்தோடு நாங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். ஆகையினால ஒரு பெரியார் காட்டிய அந்த வழியின்படி மிகுந்த தன்மானத்தோடும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கை நமக்கு என்றைக்கும் தொல்லை தராது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றோ ஆர்ப்பாட்டமான வாழ்க்கையை எனக்கு பிடிப்பதே கிடையாது. அதனால் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிக்கனமாக வாழ்ந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் பிறருக்கு உதவுவதாக இருக்கணும்.
அப்படி உதவக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது இந்த நூலகம். இந்த நூலகத்தை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் இருவருமாக திட்டமிட்டு ஆரம்பித்தோம். என் துணைவியார் நல்ல கவிதைகள்லாம் கட்டுரைகள்லாம் எழுதக்கூடிய ஆற்றல், பல நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு என்ன என்றால், நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே தாகூருடைய கீதாஞ்சலியை எல்லாம் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஸ்டார் பப்ளிகேஷன் முதலில் தோற்றுவித்த, பின்னால் ப்ரொக்ரெசிவ் பப்ளிஷர்ஸ்னு ஆரம்பித்த தாகூருடைய சொற்பொழிவே அவர் வாழ்ந்த காலத்திலேயே மலேசியா பர்மாவில் எல்லாம் மொழிபெயர்த்த VRM செட்டியார், அவருடைய தொடர்பு ஏற்பட்டது. அவர்தான் என் துணைவியாருடைய அந்த கிருஷ்ணன் மூன், தாகூருடைய கிருஷ்ணன் மூனை மொழிபெயர்த்தாங்க. நான் படிக்க அவங்ககிட்ட கொடுத்தேன், படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு உடனே மறுநாளே என்கிட்ட மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. இன்னும் ஒரே நாள் ராத்திரியில் மொழிபெயர்த்துட்டே, அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே அதை நான் காப்பி செய்து செட்டியார் பார்வைக்கு அனுப்பிச்சேன். செட்டியார் என்ன செஞ்சார்னா, அதை 1 மாதத்தில் புஸ்தகமாக போட்டு அனுப்பிச்சிட்டார். நான் கேட்டேன், ஏற்கனவே இந்த கிருஷ்ணன் மூனை நீங்கள் வளர் மதின்னு வெளியிட்டிருக்கீங்களே, இப்போ வளர்பிறைன்னு இதை போடுறீங்களேன்னு. ஒரு நல்ல புத்தகத்துக்கு பல மொழிபெயர்ப்புகள் வேண்டும். ஆகையினால டோரதியினுடைய மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருந்ததுனால இதை புஸ்தகமாக போட்டேன்னு அவரே பதிப்பிச்சு எடிட் பண்ணி அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு முன்னுரையெல்லாம் எழுதி கொடுத்தார். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய உற்சாகம். இரண்டாவது, உலகம் சுற்றிய தமிழர் AK செட்டியார். அவர் குமரிமலருங்கிற பத்திரிகை 43 தொடங்கி 83 வரைக்கும் 40 வருஷங்கள் இடைவிடாது நடத்தியவர். அவருக்குள்ள இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்றால், உலகத்திலேயே ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்த காலத்திலே அவரை கொண்டே எடுத்த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி இன் தமிழ், தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் அவர்தான். அவர் காந்தி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே ஏறத்தாழ இந்த 4 கண்டங்களில் 1,00,000 மைல் பிரயாணம் செய்து 100 கேமராமேன்கள் எடுத்த பல டாக்குமெண்ட்ரி ஃபிலிமிலிருந்து தொகுத்த 50,000 அடி நீளமுள்ள நியூஸ்ரீல வாங்கி அதில் காந்தி தொடர்பானதை எல்லாம் சுருக்கி தான் எடுத்த படத்தையும் சேர்த்து 8,000 அடியில் முதல்ல ஒரு படத்தை வெளியிட்டார். உலகத்திலே முதல்ல 37-38 வெளியிட்டார். பிறகு காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு ஹாலிவுட்டுக்கு சென்று அதனுடைய ஆங்கில பதிப்பையும் வெளியிட்டார். ஐசனோவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி பதவியை ஏற்ற உடனே முதல்ல பதவி பிரமாணம் முடிந்த உடனே கலந்து கொண்ட நிகழ்ச்சி அது. 35 நாட்டின் பிரதிநிதிகள் சூழ்ந்திருக்க அந்த வட்டவடிவமான தேட்டரில் ஐசனோவர் தன் குடும்பத்தோடு அந்த காட்சியை பார்க்கிறார். வலதுகை புறத்தில் AK செட்டியார் அமர்ந்து காந்தியினுடைய அந்த டாக்குமெண்ட்ரி இங்கிலீஷ் படத்தை போட்டு காமிக்கிறார். மறுநாள் உலகத்தில் இருக்க எல்லா பத்திரிகைகளும் ஐசனோவர் காந்தியினுடைய டாக்குமெண்ட்ரி பார்த்த நிகழ்ச்சியும் அதை தயாரித்த AK செட்டியாரை பற்றி புகழ்ந்து எழுதினேன். 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கம்பெனி ஹாலிவுட்டில் மிகவும் பிரபலமான ஒரு தயாரிப்பு நிறுவனம். அது AK செட்டியார் இடத்துல வந்து, நீங்கள் எடுத்த அந்த காந்தியினுடைய டாக்குமெண்ட்ரி படத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, $20 லட்சம் தரேங்கிறான். அப்பொழுது AK செட்டியார் என்ன சொன்னார் என்றால், காந்தியை நான் விற்க மாட்டேன் என்று சொல்லி அதை நேருவிடத்தில் கொண்டு இது இந்தியாவின் சொத்துன்னு கொடுத்துடுறார். அது அப்புறம் பூனேக்கு போயிட்டு அப்புறம் இப்போ சமீப காலத்தில் தான் பலருடைய முயற்சியினால், குறிப்பாக நண்பர் சரித்திர வரலாற்று பேராசிரியர் ஆய்வாளர் வெங்கடாசலபதி கலிஃபோர்னியாவிலேயோ எங்கேயோ போய் அதை தேடி அந்த இங்கிலீஷ் பிரதி எடுத்தார். அதன் பிறகு AK செட்டியாரோட எடுத்து சொன்னார், காந்தி மியூசியத்தில் நான் ஒரு பிரதி கொடுத்துருக்கேன், அது காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி நினைவு நாளைக்கும் போடுவாங்க, நீ அங்கே ட்ரை பண்ண. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய காந்தி பீஸ் ஃபவுண்டேஷன் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை, இங்கே தக்கர் பாபாவில் இருந்தவர், அவர் பெரும் முயற்சி செய்து அந்த தமிழ் பிரதியையும் எடுத்து இப்போ அதை நவீனமாக போட்டிருக்கார். அந்த AK செட்டியார் என்னுடைய நூலகத்தை பார்க்க 3 முறை வந்திருக்கிறார். அவர் கொடுத்த உற்சாகம், அவர் என்ன சொன்னார் என்றால், நான் ஆரம்பத்தில் 60களெல்லாம் கொஞ்சம் மேடை பேச்சுக்கு போய் கொண்டு இருப்பேன். அப்போ சொன்னார், நீ இந்த மேடை பேச்சுக்கு போய் கைத்தட்டலில் கரைஞ்சி போயிடாத, நிலையான பணி செய்யணுன்னா இப்போ இந்த நூல்களை சேகரிக்கிற இதையே தொடர்ந்து செய், மீட்டிங் போகிறத குறைச்சிக்க, நீ பேசுகிறது 10 நிமிஷம், ஆனால் இதற்காக நீ பயணம் செய்ய வேண்டியது 300 மைல், அதற்காக செலவிட வேண்டிய நாட்கள் 2 நாள், ஆகையினால மீட்டிங்கில் பேசுகிறது காத்தோடு போயிடும், நிலையான பணியை செய்யணும் என்ன ஆட்படுத்தினார். அவர் ஒருத்தர் வரலாற்று நூல்களை முதலாக வெளியிட்ட முறையூர் சொக்கலிங்கம் செட்டியார் பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம்னு சாமிநாத சர்மா நூல்களை வெளியிடுவதற்காகவே தோற்றுவித்தார். அவர் இவர்களுடைய தொடர்பெல்லாம் என்னை பல்வேறு நிலைகளில் ஊக்கப்படுத்தி இந்த பணியை முழுமூச்சாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கற்பத்தை எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. எங்கள் ஊதியத்தில் இருந்து தான் இது நாள் வரை நாங்கள் எல்லா நூல்களையும் வாங்கினோம். அது பெரும்பாலானது செட்டிநாட்டில் நாங்கள் ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் பணியாற்றிட்டோம். சென்னை தமிழ்நாட்டில் கடைசியாக புதுக்கோட்டையில் போய் 79 செட்டில் ஆனோம். புதுக்கோட்டையில் நான் செட்டில் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னீங்கன்னா, செட்டிநாட்டில் 96 ஊரும்பாங்க, இப்போ வந்து 76 ஊர்கள் இருக்குது.
செட்டிநாட்டில் ஒரு பழக்கம் என்னன்னீங்கன்னா, குழந்தை பிறந்து தொட்டியில் இருக்கிறப்போ ஒரு புஸ்தகம் வெளியிடுவாங்க. அந்த பொண்ணு வயசுக்கு வந்தால் ஒரு புஸ்தகம் வெளியிடுவாங்க. திருமணத்துக்கு ஒரு புஸ்தகம் போடுவாங்க. 60க்கு ஒரு புஸ்தகம் போடுவாங்க. 80க்கு ஒரு புஸ்தகம் போடுவாங்க. நீத்தார் நினைவு நாள் அன்றைக்கே திருவாசகம் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திருவாசகமே ஒரு 1500 பதிப்பு இருக்கும். மிகப்பெரிய தமிழ் அறிஞராகிய ராயசோ சொக்கலிங்கனார், தமிழ்கடல் சொக்கலிங்கனார் போன்ற பெரிய அறிஞர்களை கொண்டு பெரிய வசதி படைத்த தனவந்தர்கள் தங்கள் வீட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு அவரே ஒரு நூலை தொகுத்து தரும்படி சொல்வார்கள். அவர் திருவாசகத்தேன், 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து ஆழ்வார்கள் அமுது அப்படிலாம் ஒரு நூலை தொகுத்து தருவார். வள்ளி திருமணம், உங்களுக்கு சீதை திருமணம் அப்படிலாம் தொகுத்து தருவார். ராமாயணத்திலிருந்து, திருவிளையாடல், கந்த புராணத்திலிருந்துலாம் இந்த மாதிரி இலவச நூல்கள் வெளியிடுவார்கள். அதில் கல்கி மொழிபெயர்த்த விவேகானந்தர் நம் தாய்நாடுன்னு பேசின சொற்பொழிவு, எல்லாருமே எழுதுகிற எங்கே அண்ணா எங்கே, செம்பை செல்வன் செம்பை வைத்தியநாத பாரதிய வரலாறு, இதெல்லாம் கூட கொடுப்பாங்க அன்பளிப்பா. ஆகினால செட்டிநாட்டில் ஒரு சாதாரண ஒரு நகரத்தார் கூட தன் வீட்டில் ஒரு 100 புத்தகம் வச்சுருப்பாங்க. அதை வருஷத்துக்கு ஒரு முறை தொடச்சி நல்லவ அதுக்கு ஒரு துணி கவரெல்லாம் போட்டுலாம் வச்சுருப்பாங்க. அதனால் செட்டிநாட்டுக்கு பகுதியில் இருந்தால் நம் சேகரிப்பு தொழில் ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு நான் செட்டிநாட்டுக்கு போனேன். எனக்கு மறைந்த ரோஜா முத்தையாவோடு ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம் உண்டு. அதற்கு காரணம் ஏகே செட்டியார் தான். அதனால் செட்டிநாட்டுக்கு போய் என்னுடைய நூலகத்தில் இருக்கிற 40% புத்தகங்கள் அங்கே சேகரித்தது தான். ஒரு 60 ஆண்டு கால பயணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கல்வியாளராக ஒரு ஆர்வமுள்ள படிப்பு மேலே ஒரு ஆர்வமுள்ளவர் அப்படிங்கிற போது உங்களோட அனுபவங்கள் 150 ஆண்டு கால வரலாறை பற்றின ஒரு புரிதல், நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய தந்தை மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைச்சதுனால இன்றைக்கி நம்ம குறிப்பிட்டு சில விஷயங்களை பேச ஆரம்பித்தாலே அதன் ஊட பல செய்திகளுக்கு நம்ம கடந்து போகிறோம். இன்னும் 100 ஆண்டு கால ஒரு கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த, மொழி சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். நூலகம் அதோட முக்கியத்துவம் என்ன, கல்வி நாட்கள்லேயே படிக்கிற காலத்திலேயே மொழி மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக கல்லூரியில் நீங்கள் புத்தகங்கள் எப்படி சேகரிக்க ஆரம்பிச்சிங்க, ஞானாலயா அப்படின்ற ஒரு இந்த நூலகம் உருவான விதம், இதற்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமையறதுக்கு காரணமாக சான்றோர்கள் இருந்திருக்காங்க, உங்களை ஒரு வழிப்படுத்தி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த பயணத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னு இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களோட அனுபவங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த நிறுவனத்தாருக்கும் இந்த வாய்ப்பு நிலைவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆடி மாதம் வந்தால் தள்ளுபடி வரும் என்பது போல ஜனவரி மாதம் வந்தால் புத்தக கண்காட்சி வரும் என்பது இன்றைக்கு சென்னையில் எல்லோரும் அறிந்த, எல்லோரும் மகிழ்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக சென்னையில் தொடர்ந்து ஏறத்தாழ பொங்கலை ஒட்டி நடைபெறுகிற அந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு ஒரு பெரிய திருவிழாவாக, புத்தக கண்காட்சியாக இல்லாமல் புத்தக திருவிழாவாக மாறியிருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி. பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு இந்த 10-15 நாள்களில் புத்தகங்கள் விற்கின்றன என்பதே நாம் எண்ணி பெருமைப்படுவதற்கு உரியதாக இருக்கிறது. முதலில் ஒரு வாரமாக இருந்து 10 நாள்களாக ஆகி இன்றைக்கு 15-16 நாள்கள் அந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகின்றன. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரையில் 16-17 நாள்கள் சென்னையில் இந்த புத்தக கண்காட்சி, பெரியவர்கள், குழந்தைகள் என்று எல்லோரும் அந்த புத்தக கண்காட்சிக்கு வருவதும், வெளியில் வருகிற போது நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டு போவதுமான அந்த காட்சிகள் ஒரு பெருமையை தமிழனுக்கு தேடி தந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். வாங்கப்படுகிற நூல்கள் எல்லாம் படிக்கப்படுகின்றனவா என்பது ஒரு கேள்வி. நம்முடைய வீட்டின் அடுக்குகளில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாவற்றையும் நாம் படித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் வாங்கி செல்வது என்பதே ஒரு புத்தக கலாச்சாரத்தோடு தமிழர்களின் வாழ்க்கை பிரியாமல் இருக்கிறது என்பதாக ஒரு பெருமையை நமக்கு தருகிறது. எந்த சமூகம் படிக்கிறதோ அந்த சமூகம்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே படிக்க வேண்டும் என்கிற ஆர்வமுடைய, புத்தகங்களை பார்ப்பதற்காகவாவது மிக பெரும் திரளாக மக்கள் வருகிறார்கள்.
விடுமுறை நாள்களில் மிக நெரிசலாகத்தான் நடந்து போக வேண்டியிருக்கிறது என்கிற அளவுக்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு பெரிய மாற்றத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லா புத்தகங்களும் ஓரிடத்திலே கிடைக்கும். அத்தனை பதிப்பகங்களும் ஒன்றாக தங்களின் நூல்களை கொண்டு வந்து அங்கே விற்பனை செய்வார்கள் என்பதும், ஒரு 10 விழுக்காடு அது கழிவு நீக்கப்பட்டு அந்த புத்தகங்கள் விலைக்கு கிடைக்கின்றன என்பதும் ஒரு அரிய செய்தியாகவே இருக்கிறது. இப்போது இந்த ஆண்டு தொடங்குகிற புத்தக கண்காட்சியில் மொத்தம் 805 அரங்குகள் இருக்கின்றன. 805 புத்தக கடைகள் என்றால் உண்மையாக ஒரே நாளில் ஒரு முறை சுற்றி வந்தால் பார்த்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. அவ்வளவு பெரிய திடலாக நந்தனத்தில் இன்றைக்கு அத்தனை அரங்குகளில் புத்தகங்கள் பரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ், ஆங்கிலம் ஆகிய புத்தகங்கள் கூடுதலாகவும், வேற்றுமொழி சார்ந்த புத்தகங்கள் சிலவாகவும் இருக்கின்றன. தமிழ் புத்தக அரங்குகள் தான் கூடுதல். எனவே தமிழர்கள் படிப்பாளிகள் என்பதாக அந்த புத்தக கண்காட்சி உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சென்னையிலே மட்டும்தான் தொடங்கிற்று. பிறகு வேறு வேறு ஊர்களிலும் அந்த புத்தக கண்காட்சிகள் நடக்க தொடங்கின. சென்னைக்கு அடுத்ததாக குறிப்பிடத்தக்க அளவில் ஈரோட்டில் மிகப்பெரிய அளவில் அந்த புத்தக கண்காட்சி நடக்கிறது. திருப்பூரில், திண்டுக்கல்லில், நெய்வேலியில் என்று பெரிய நகரங்களிலும், அதற்கு அடுத்த நிலையில் கொஞ்சம் அந்த அளவுக்கு மாநகரமாக இல்லை என்றாலும் இருக்கிற நகரங்களிலும் கூட இன்றைக்கு புத்தக கண்காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த புத்தக கண்காட்சிகளுக்கு முதலில் நாம் புத்தகம் வாங்குகிறோமா இல்லையா, வாங்கியதை படிக்கிறோமா இல்லையா என்பது கூட இரண்டாவது. புத்தக கண்காட்சிகளுக்கு போகிறோம் என்பது முதல் கட்டமாக இருக்க வேண்டும். குடும்பத்தோடு போவது, திரைப்படங்களுக்கு போகிறோம், கோயில்களுக்கு போகிறோம், திருவிழாக்களுக்கு போகிறோம், புத்தக கண்காட்சிகளுக்கும் போகிறோம் என்றாவது. புத்தக கண்காட்சிகளுக்கும் என்று நான் கவனமாகத்தான் சொல்லுகிறேன். காரணம், நம்முடைய மாதாந்திர செலவு பட்டியலை, ஒரு நடுத்தட்டு மக்களினுடைய செலவு பட்டியலை பார்த்தால் கூட கடைசி செலவாக கூட புத்தகம் பல நேரங்களில் இல்லாமல் போகிறது. கடைசி செலவாகத்தான் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. கடைசி செலவாக இருந்தாலும் மகிழ்ச்சி. ஆனால் கடைசி செலவாக கூட இல்லாமல் போய்விடுகிறது என்று சொன்னால், நாம் நமக்கான உணவுப் பொருள்களை வாங்குகிறோம், தேவை. வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குகிறோம், சரிதான். மற்ற பொருள்களையெல்லாம் வாங்குகிறோம், கேளிக்கைக்கான பொருள்களை வாங்குகிறோம். ஆனால் புத்தகத்தை ஒரு மாதத்திற்கு ஒரு புத்தகம் கூட வாங்கவில்லை என்று சொன்னால், அது நம்மை மிக பெரிதாக நம்முடைய நிலையை தாழ்த்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாளேடு வாங்காத வீடுகள் பெரும்பான்மையும் இல்லை என்கிற நிலை வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே எல்லாம் ஒரு தெருவில், ஒரு வீட்டில், 2 வீட்டிலே தான் நாளேடுகள் வாங்குவார்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா தெருக்களிலும் நாளேடுகள் வருகின்றன, எல்லா வீடுகளுக்கும் வருகின்றன. கிராமங்களில் கூட அந்த நாளேடுகள் படிக்கிற அந்த பழக்கம் கூடியிருக்கிறது. அப்படி பத்திரிகை படிக்கிற பழக்கத்திலிருந்து புத்தகம் படிக்கிற பழக்கத்திற்கு அது மாற வேண்டும். அப்படி மாறுகிற போதுதான் அடுத்த கட்டமாக பல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் அவ்வளவு விரிவாக புத்தகங்களை படிப்பதில்லை என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் புத்தகங்களாக படிக்கவில்லையே தவிர திரைகளில் படிக்கிறார்கள். அவர்கள் தங்களினுடைய கணிப்பொறியில் பல்வேறு செய்திகளை அந்த திரைகளில் படிக்கிறார்கள். திரைகளில் தொடர்ந்து படிக்க முடியாது. நாம் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். திரைகளில் படிக்கிற போது ஒரு 10 பக்கங்கள் 15 பக்கங்கள் தான் ஒரே இடத்தில் அமர்ந்து அந்த எழுத்துக்களை தள்ளி தள்ளி படித்து கொண்டிருக்க முடியும். ஆகையினால் நாம் புத்தகங்களை படித்து பழக வேண்டும். என் போன்றவர்களுக்கு, என் தலைமுறையினருக்கு என்னதான் ஊடகங்கள், என்னதான் மின் அணுக்களில் வருகிற திரைகள் என்று எல்லாம் இருந்தாலும், அச்சு ஊடகங்களுக்கு, பிரிண்ட் மீடியா என்று சொல்லுகிறோமே, அந்த அச்சு ஊடகங்களுக்கு அது மாற்றாக இல்லை. அவசரத்திற்கு நாம் தேடுபொறியில், கணிப்பொறியில் சிலவற்றை பார்த்து படித்து அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் நிதானமாக அமர்ந்து புத்தகம் படிப்பதற்கு அது மாற்றாக ஆகவில்லை என்று தான் தோன்றுகிறது. ஆனால் இளைய தலைமுறையினர் அதில் பழகி இருக்கிறார்கள். அப்படி படித்தாலும் சரிதான். ஆனால் புத்தகங்களை படிப்பது என்பதுதான் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். நாம் படித்ததை குறித்து வைத்துக் கொள்வதும் அதை நினைவில் வைத்துக் கொள்வதுமாக
ஒரு படிக்கிற பழக்கத்தை உருவாக்குவதற்கு இந்த புத்தக கண்காட்சிகள் உதவுகின்றன. ஒரு புத்தகத்தை வாங்க இந்த கடைக்கும், இன்னொரு புத்தகத்தை வாங்க எங்கோ சென்னையின் இன்னொரு மூலையில் இருக்கிற இன்னொரு புத்தக நிலையத்திற்கும் அலைவதை விட அத்தனை புத்தக நிலையங்களும் ஒரே இடத்திற்கு வந்து விடுகின்றன என்பதால் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சுற்றில் ஒரு 3-4 மணி நேரங்களில் 800 அரங்குகளில் நமக்கு தேவையான எந்த துறை சார்ந்த புத்தகங்களை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் என்பதே நமக்கு பெரிய ஊக்கம் தருகிற செய்திதான். அதை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த புத்தக கண்காட்சிகளுக்கு முதலில் அத்தனை பேரும் வர வேண்டும். நாம் புத்தகத்தை வாங்குவது இரண்டாவது. அத்தனை பேரும் வர வேண்டும். குறிப்பாக சிறுவர்களை, குழந்தைகளை அழைத்து வர வேண்டும். பிள்ளைகள் இத்தனை புத்தகங்களையும் பார்க்க வேண்டும். பிள்ளைகள் கண்களில் அவை பட வேண்டும். எனவே குடும்பமாக புத்தக கண்காட்சிகளை நோக்கி நாம் வர வேண்டும். அதற்கு பிறகு கண்டிப்பாக சில புத்தகங்களையாவது வாங்கி செல்ல வேண்டும் என்று நமக்கே தோன்றும். வாங்கி செல்லுகிற புத்தகங்களில் சில புத்தகங்களையாவது படித்து விடலாம் என்று தோன்றும். இப்படித்தான் அந்த படிப்படியான வளர்ச்சி நிலை இருக்கும். எனவே முதல் கட்டம் புத்தக கண்காட்சிகளை நோக்கி, இன்றிலிருந்து சென்னையில் தொடங்குகிற அந்த கண்காட்சியை நோக்கி நாம் குடும்பமாக செல்வது என்பதுதான் சரியானது. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இப்பகுதியின் மூலமாக பல சட்ட திட்டங்களை பற்றி அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். நம்ம இந்த நாட்டில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி செப்டம்பர் மாதத்திலேயே உச்சநீதிமன்றம் ஒரு மகத்தான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் என்ன நடந்ததுன்னா, சபரிமலை இஷ்யூ வந்தது. அப்புறம் ரைட் டு ப்ரைவசி, ஆதார் கார்டை இணைக்கலாமா வேண்டாமா அந்த தீர்ப்பு. அப்புறம் கூடவே அடல்ட்ரி, அது குற்றமே இனி இல்லை அப்படின்னு சொல்கிற விவாதங்களுக்கு மத்தியில் இந்த முக்கியமான தீர்ப்பு சந்தடியில் இந்த காணாமலே போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். என்ன அந்த தீர்ப்புன்னு நீங்கள் கேட்குறீங்களா? எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா மாநிலங்கள்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருத்தடை ஆப்ரேஷன் செய்வதற்கான முகாம்கள் நடத்தப்படும். உங்களுக்கு தெரியும் தானே, ஆண்களை பிடிச்சிட்டு போகிறதாக, அதாவது கருத்தடை சிகிச்சைக்கு, அறுவை சிகிச்சைக்கு ஆண்களை அழைத்து செல்வதாக அப்படி ஒரு திரைப்படங்கள்ல எல்லாம் சீன் வரும். கவுண்டமணி அழைச்சிட்டு போவார், அல்லது இன்னொருத்தர் அழைச்சிட்டு போவாங்க. ஒரு 500 ரூபாயை காசை கொடுப்பாங்க, ஒரு பையில் அதை போட்டிருக்கும், கொஞ்சம் அரிசி இருக்கும், அதை ஒரு 2 பழம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டுவாங்க. ஆக இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாவின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எமர்ஜென்சி பீரியடில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அது வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டாய கருத்தடை அறுவை சிகிச்சை. அது சஞ்சய் காந்தி துவங்கி வச்சு அதில் வந்தது அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் பக்கத்தில் ஒரு விஷயம் வருகிறது. ஒரு ஆக்டிவிஸ்ட் இருந்தாங்க, மக்களுடைய ஆரோக்கியம் குறித்தான சொசைட்டி அது. அந்த ஆரோக்கியம் குறித்தான விழிப்புணர்வை ஊட்டுகிற அந்த இயக்கத்தின் தேவகி பிஸ்வாஸ் என்கிற அந்த நபர் இதற்கான ஒரு வழக்கை தொடுக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 2016 வரைக்கும் இந்திய நாட்டிலே நடந்த கருத்தடை முகாம்களிலே ஏறத்தாழ 113 பெண்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த அம்மா சொல்கிறாங்க, 2012 நான் பீகாரில் இப்படிப்பட்ட கருத்தடை முகாமுக்கு சென்றிருந்த போது, பார்வையாளராக சென்றிருந்த போது நான் பார்த்தேன் 16 பெண்கள் அங்கே இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு 2 வருஷம் கழித்து 2014 பிலாஸ்பூர் அப்படிங்கிற ஊரில், சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த அந்த ஊரில் கருத்தடை முகாம் நடக்கிறது. அந்த கருத்தடை முகாமில் ஒரே ஒரு டாக்டர் 83 கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டாக்டர் ஒரே க்ளவுஸு கையில் போட்டிருக்கிற, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பேஷண்ட்டினுடைய ரத்தத்திலையும் இருக்கக்கூடிய தன்மை வேறு, அல்லது நோய்த்தன்மை இருக்கலாம், அல்லது உடற்கூறியல் சார்பாக வேறு வேறு இருக்கலாம். அத்தனை அதுக்கு ஒவ்வொரு தடவையும் மாற்றணும். இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் வந்துருச்சு. அதனால் புதுசாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிரிஞ்சில் அந்த மருந்தை ஏற்றி தான் ஊசி போடுவாங்க. ஆனால் இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா
83 பெண்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறாரு. ஒரே க்ளவுஸு, ஒரே இன்ஜெக்ஷன் நீடில், அந்த உபகரணங்கள் ஒன்றும் ஸ்டெர்லைஸ் கூட பண்ணாமல் இப்படிப்பட்ட ஒரு கேம்பில் பயிற்சி அவர் செஞ்சுருக்கார். அந்த கேம்ப்லேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த விஷயத்தை தான் இந்த ஆரோக்கியத்திற்கான ஒரு சொசைட்டி நடத்துகிறாங்க இல்லையா, அந்த அம்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்காக கொண்டு போகிறாங்க. அப்போது செப்டம்பர் மாத தீர்ப்பில் ரொம்ப அழகாக நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாட்டில் மனித உயிர்களுக்கு மதிப்பேதும் இல்லை என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. ஆமாம், ஏன் பெண்கள் மட்டும் சாகிறாங்க, ஆண்கள் சாகவே இல்லையே, என்ன விஷயம்? அதனுடைய கணக்கெடுப்பெல்லாம் காட்டுங்கன்னா, ஆண்களை அறுவை சிகிச்சை செய்து கொண்டால், கருத்தடை செய்து கொண்டால் அதனால் அவங்களுக்கு பலம் போயிடும்னு ஒரு தவறான, அறிவியலுக்கு மாறான ஒரு கருத்தோட்டம் ஆண்களிடம் இருந்ததுனால ஆண்கள் செய்யறது கிடையாது. அதனால் இப்போ என்னென்னா, இந்த மாதிரியான கருத்தடை முகாம்களில் நாங்கள் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறோம், அதன் மூலமாக பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 120க்கு பக்கமாக ஓடி வந்துட்டுருக்கோம், ரேஸில் முன்னாடி இருக்கிறோம், சைனாவை முந்திக்கிட்டு. அப்போ இந்த விஷயங்களுக்காக என்ன ஆயிடுதுன்னா, ஆண்கள் வருவது கிடையாது, பெண்கள் அத்தனை பேரையும் பிடிச்சிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்போது இந்த கருத்தடை முகாம்கள் எப்படி நடத்தப்படுகின்றனன்னு கேட்குறாரு. எப்படிங்க ஒரே டாக்டர் ஒரே நாளில் 83 பேருக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியும்? இது மனித முயற்சிக்கு மாறான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு டாக்டர் 1 செய்யலாம், 2 செய்யலாம், 3 செய்யலாம். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிறாருன்னு கேட்டபோது தான், இப்படித்தான் ஏற்கனவே நடந்த இடத்துல கூட ஒரு 25 பேருக்கு ஒரே டாக்டர் தான் செஞ்சாங்கன்னு. இதற்காக ஒரு உண்மை அறியும் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் ஒரு நபராக இந்த வழக்கு தொடுத்த பெண்மணியும் இருந்தார். அவங்க ஒவ்வொரு இடமா போய் கணக்கெடுத்து பார்த்த பிறகு நடக்கின்ற அவலங்கள், அதாவது மனித உயிரை காப்பாற்றணும்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ துறையை சார்ந்த டாக்டர்களாகட்டும், அல்லது செவிலியலாகட்டும், அல்லது அங்கே இருக்க உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்களாகட்டும், எதுவுமே இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை என்பதை அது தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதனால் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இப்படிப்பட்ட கருத்தடை முகாம்களை நடத்தக்கூடாது. இனி 3 வருடங்களுக்குள்ளாது, இப்போ 2018 செப்டம்பர், இன்னும் 3 வருஷத்துக்குள்ளார கருத்தடை முகாம்கள் நடப்பதை முற்றாக தடை செய்து நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நீங்கள் அப்படி பண்ணுவதற்கு பதிலாக பெண்களுக்கான ஹெல்த் கேர் என்று சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கான அனைத்து வசதிகளையும் அந்தந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அதில் மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஈஸி அக்சஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா வெளியே போய் செஞ்சாக்க நிறைய காசு செலவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தடை முகாம்களுக்கு வருகிறார்கள். அப்படி இல்லாமல் இப்படி கருத்தடைகளை நம்முடைய பெரியாஸ்பத்திரியில் அல்லது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அல்லது ஒரு முக்கியமான அரசு மருத்துவமனையிலேயே செய்து கொள்வதற்கான வாய்ப்பை பெண்களுக்கு உருவாக்கி தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. பெண்கள் ஆட்டு மந்தைகள் அல்ல, கசாப்பு கடையில் கட்டப்பட்ட ஆடுகள் அல்ல, வெட்டி போடுவதற்கு வாழ்வதற்கான உரிமை ஆர்டிகிள் 21 அடிப்படையில் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிறது. எனவே வாழ்வதற்கான உரிமையை இந்த பெண்களுக்கு கொடுங்கள், கருத்தடை மூலமாக அவர்களை உயிர் பலிக்கு ஆளாக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பு வரவேற்க தகுந்தது. எனவே பெண்களை கடைசியாக ஒரு எச்சரிக்கை, கருத்தடை முகாம்களுக்கு செல்லாதீர்கள். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நல்ல அரசாங்க மருத்துவமனைகளுக்கு போய் கருத்தடை ஆப்ரேஷன் செஞ்சுக்கோங்க. கட்டுப்படுத்த வேண்டியது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டியது நல்ல நோக்கம்தான். ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம். அது மட்டும் இல்லை, நீங்களும் உயிரோடு இருக்கணும் இல்லையா? அதனால் அரசு மருத்துவமனைகளில் அரசு அளிக்கிற சிகிச்சையை நீங்கள் மருத்துவமனைகளிலே சென்று பெற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது ஒரு வித்தியாசமான
ஒரு டாபிக் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது என்னவென்றால் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் என்று சொல்வோம். தெரு குழந்தைகள். ஸ்ட்ரீட் சில்ட்ரன், தெரு குழந்தைகள் என்றால் என்ன? தெருவிலே விளையாடக்கூடிய குழந்தைகளா, இல்லை அதை மீன் பண்ணுகிறார்கள் தெரு குழந்தைகள் என்று எடுத்துக்கணும் என்றால், நமக்கெல்லாம் தெரியும் யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்ட் என்று யூனிசெஃப் என்று நமக்கெல்லாம் தெரியும். என்ற ஒரு நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது உலகம் முழுவதும் அந்த நிர்வாகத்தினுடைய கிளைகள் இருக்கின்றன. இந்தியாவிலும் இருக்கின்றது யூனிசெஃப் என்ற ஒரு கிளை ஒன்று எல்லோருக்கும் தெரியும். அதேபோல் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளுடைய நல்வாழ்வுக்காக, குழந்தைகளுடைய நற்பணிக்காக அது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆராய்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றது. டேட்டாக்கள் சேகரித்து கொண்டிருக்கின்றது. அந்த யூனிசெஃப் அந்த நிறுவனம் என்ன கூறுகின்றது என்றால், யார் தெருக்குழந்தைகள் என்றால் யார் என்பதை அவர்கள் அழகாக விவரிக்கின்றார்கள். எப்படி என்றால், குழந்தையும் சரி, பெற்றோர்களும் சரி, அதாவது பிளாட்ஃபார்மில் இருப்பார்கள், தெருவிலே இருக்கக்கூடியவர்கள். இரவு முழுதும் பகல் இரவு என்று அங்கே இருப்பார்கள், அங்கே வேலைகள் செய்வார்கள், அங்கே சாப்பிடுவார்கள், அங்கே அவர்களுடைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும். அதில் உள்ள குழந்தைகளும் தெருக்குழந்தைகள் என்று கூறுகின்றார்கள். நாம் பார்க்கின்றோம். அதாவது நடிகர்கள் இருக்கின்றார்கள், நாடோடிகள், இவர்களெல்லாம் பிளாட்ஃபார்மில் அவர்களுடைய குடும்பத்தோடு இருப்பார்கள். அதாவது பெற்றோர், குழந்தைகள் எல்லாமே பிளாட்ஃபார்மில் இருப்பார்கள். அவர்களும் தெருக்குழந்தைகள் என்று கூறுகின்றார். அடுத்தபடியாக யாரை கூறுகின்றார் என்றால், சில குழந்தைகள் அதாவது பிளாட்ஃபார்மில் வந்து தன்னுடைய உஜீவனத்திற்காக, தன்னுடைய அதாவது அடிப்படை தேவைகளுக்காக ஏர்ன் பண்ணும். ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்துவிட்டு மாலையில் வீடு திரும்பிவிடும். காலை முதல் ஈவினிங் வரை, மாலை வரை தெருவில் நின்று தன்னுடைய பணிகளை செய்யும், தன் சேவை செய்து, அதை வேலை செய்து சம்பாதித்து அதை கொண்டு தன் வீட்டுக்கு எடுத்து செல்லும் மாலை நேரத்தில். அந்த குழந்தைகளும் தெருக்குழந்தைகள் என்று கூறுகின்றார்கள். அடுத்தபடியாக என்றால், சில குழந்தைகள் அதாவது காலையிலும் சரி மாலையிலும் சரி இங்கே இருக்கும், இங்கே சாப்பிட்டு இருக்கணும், இங்கே இருக்கும். பெற்றோர்கள் வெளியே இருப்பார்கள். என்றாவது ஒரு நாள், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை வீட்டிற்கு சென்று வரும். அந்த குழந்தைகளும் தெருக்குழந்தைகள் தான். நான்காவது ஒன்றை கூறுகின்றார்கள். எவை என்றால், குடும்பத்துடன் ஈடுபாடு இல்லாத குழந்தைகள். எப்பொழுதும் தெருவிலே இருக்கும், தெருவிலே உண்ணும், தெருவிலே சாப்பிடும், அங்கே பணிகளை செய்யும், அங்கே சம்பாதிக்கும், சின்ன சின்ன வேலைகளை செய்யும். வீட்டிற்கும் அதற்கும் தொடர்பு இருக்காது, துண்டித்திருக்கும். அந்த குழந்தைகளும் தெருக்குழந்தைகள். அதாவது தெருக்குழந்தைகள் என்றால் குடும்பத்தோடு இருக்கும், இங்கே வேலை செய்யும், மாலை நேரத்தில் வீடு செல்லும். சில குழந்தைகள் தெருவிலே இருக்கும், வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை வீட்டுக்கு செல்லும். சில குழந்தைகள் வீட்டுக்கே செல்லாது, வீட்டினுடைய தொடர்பு துண்டித்திருக்கும். ஆகவே இந்த குழந்தைகளும் தெருக்குழந்தைகள் தான் என்று 4 வகையாக குழந்தைகளை அவர்கள் கூறுகின்றார்கள். இதில் இந்தியன் எம்பசி, நம்முடைய இந்தியன் எம்பசி 2010 என்ன கூறுகிறது என்றால், அதாவது கிட்டத்தட்ட 11 மில்லியன் சில்ட்ரன் இந்தியாவில் இருக்கின்றார்கள் தெரு குழந்தைகளாக, நாடோடிகளாக, எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தனியாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்தியன் எம்பசியினுடைய புள்ளிவிவரப்படி எடுத்துக்கணும் என்றால், அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் குழந்தைகள் மும்பை மற்றும் கல்கத்தா அந்த நகரங்களில் வாழ்கின்றார்கள். 4 லட்சம் தெருக்குழந்தைகள் சென்னை, ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் இந்த நகரங்களில் 4 லட்சம் குழந்தைகள் தெருக்குழந்தைகளாக இருக்கின்றார்கள். இன்னும் 1 லட்சம் குழந்தைகள் டெல்லியில் மட்டும், தலைநகரான டெல்லியில் மட்டும் 1 லட்சம் குழந்தைகள் இதுபோல் தெருக்குழந்தைகளாக இருக்கின்றார்கள் என்று ஒரு புள்ளிவிவரம் கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அர்பன் அஃபேர்ஸ் என்ற ஒரு நம்முடைய நேஷனாலிட்டியிலிருந்து கூறுகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், 2010 கூறிய புள்ளிவிவரங்கள் அது என்ன கூறுகிறது என்றால், கிட்டத்தட்ட அதாவது 14 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகள் கிட்டத்தட்ட 80% குழந்தைகள் தெருக்குழந்தைகளாக இருக்கின்றார்கள் என்று ஒரு விவரம் கூறுகின்றது. அதாவது 14 முதல் 18 வயது வரை குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள், 89% கிட்ட இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அதாவது 6 முதல் 12 வயது வரை
உள்ள குழந்தைகள் கிட்டத்தட்ட 71% குழந்தைகள் இருக்கின்றார்கள். 6 வயதிற்கு கீழாக உள்ள குழந்தைகள் மிக மிக குறைவு, கிட்டத்தட்ட ஒரு 5-6% தான் இருக்கின்றார்கள். இதில் அதிகமாக இருப்பது ஆண் குழந்தைகள் தான், பெண் குழந்தைகள் மிக குறைவு, 4:1 என்ற விகிதத்தில் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது அந்த ஆய்வு. இதை பற்றி அதற்கு அடுத்தால் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நம்முடைய இந்தியன் ஸ்டடி என்ன கூறுகின்றது என்றால், அதாவது கிட்டத்தட்ட 69% குழந்தைகள் பெற்றோருடன், அதாவது நடைபாதையில் இருக்கின்றார்கள், அதாவது பிளாட்ஃபார்மில் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 51% குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், நடைபாதையில் இருக்கின்றார்கள், நடைபாதையில் தூங்குகின்றார்கள், நடைபாதையில் அவர் படிக்கின்றார்கள், அவருடைய எல்லாமே நடைபாதையில் நடக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதுபோக ஷெல்டர், இரவு நேர விடுதிகளில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட 11% குழந்தைகள் அந்த இரவு நேர விடுதியில் தங்குகின்றார்கள். கிட்டத்தட்ட 30% குழந்தைகள் இவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்றால், ஃப்ளைஓவர் பக்கத்தில், மார்க்கெட்டு, அதாவது புண்ணிய ஸ்தலங்கள், பிரிட்ஜுக்கு இடையில் சுரங்கப்பாதை, நடைபாதை என்று அங்கும் இங்குமாக இருக்கின்றார்கள் என்று அந்த புள்ளிவிவரம் கூறுகின்றது. அதாவது எங்கெங்கெல்லாம் அவர்கள் மார்க்கெட்டில் இருக்கின்றார்கள், கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் படிக்கின்றார்கள், இரவில் நடைபாதையில் படிக்கின்றார்கள், மார்க்கெட்டில் பல இடங்களில் எங்கெங்கோ அங்கெல்லாம் இருக்கின்றார்கள் 30% குழந்தைகள் என்று அந்த ஆய்வு கூறுகின்றது. சரி, இதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஏன் இவர்கள் தெருவுக்கு வருகின்றார்கள்? ஏன் தெருக்குழந்தைகளாக ஆகின்றார்கள்? என்ன காரணம்? ஏன் எதற்காக அவர்கள் தெருவுக்கு வரணும்? இவள் தெருவில் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா? எதற்காக அவர்கள் வருகின்றார்கள் என்றால், அதற்கும் சில காரணங்கள் கூறுகின்றார்கள், இந்த ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. ஒன்று என்ன என்றால், பாவர்ச்சி, வறுமையின் காரணமாக குடும்பத்துடன் பெற்றோர் குழந்தைகள் அத்தனை பேருமே, அதாவது கிராமங்களிலிருந்து நகர்ப்புறம் வருகின்றார்கள். என்றால் நகர்ப்புறம் ஏன் வருகின்றார்கள் என்றால், நகர்ப்புறத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், கிராமத்தில் அவர்கள் மான மரியாதையோடு இருப்பார்கள், நகரத்தில் தெரியாது, கூட்டமாக இருப்பார்கள், கூட்டத்தில் கூட்டமாக கலந்து விடலாம், யாருக்கும் தன்னை தெரியாது, தாம் எந்த வேலையும் செய்து விடலாம், எப்பேற்பட்ட வேலையும் செய்யலாம், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யலாம். மனிதனுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவ்வளவுதான். இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இவர்கள் குடும்பத்துடன் நகர்கின்றார்கள், அதாவது கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு வருகின்றார்கள். நகர்ப்புறத்தில் வரும்பொழுது இந்த கூட்டத்தினால் மற்றவர்களுக்கு அடையாளம் தெரியாது என்ற ஒரு நோக்கம் உண்டு. இவர்கள் குடும்பத்தோடு இருக்கின்றார்கள், குடும்பத்தோடு பிளாட்ஃபார்மில் இருக்கின்றார்கள், குடும்பத்தோடு தகப்பனும் தந்தையும் வேலைக்கு செல்கின்றார்கள், குழந்தையும் வேலைக்கு செல்கின்றது. அத்தனை பேரும் வேலைக்கு சென்று இரவில் தான் அவர்கள் சந்திக்கின்றார்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. இந்த பாவர்ட்டியின் காரணமாக, எக்கனாமிக்கின் காரணமாக, ஃபைனான்ஸின் காரணமாக குடும்பத்துடன் வருகின்றார்கள் என்று ஒரு கூறுகின்றது அந்த ஆய்வு. அடுத்தபடியாக என்ன கூறுகிறது என்றால், குழந்தைகளுடைய, அதாவது ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃபேமிலியோட காரணமாக, ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை காரணமாக, அதாவது கொடுமைகள், மாற்றான் தாயுடைய சித்தியுடைய கொடுமைகள், தகப்பனுடைய கொடுமைகள், சில கொடுமைகள் காரணமாக, குழந்தைகள் அபியூஸ் காரணமாக, ஃபிசிக்கல் அபியூஸ், குழந்தை அடிக்கிறது, அது குழந்தைகள் ஃபேமிலியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் குழந்தைகள் வெளியே வந்து விடுகிறது. இதன் காரணமாக இவர்கள் வெளியில் வந்து விடுகிறார்கள். பொதுவாக ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக வெளியில் வருகின்றார்கள், பெண் குழந்தைகள் வருவதில்லை, வர விடுவதில்லை. காரணம், பெண் குழந்தைகளை சிறகுகளை ஒடித்து, அதாவது அதனுடைய இறக்கைகளை முறித்து அவர்களை வீட்டுக்குள்ளே அடைக்க வைக்கின்றார்கள் தன்னுடைய லாபத்திற்காக. அது குழந்தைகளை, பெண் குழந்தை தேவைப்படுகின்றது வீட்டு வேலைகளை செய்வதற்கும், பெரிய குழந்தைகளை பார்ப்பதற்கு, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு, ஸ்கூலில் குழந்தைகளை கூட்டு வருவதற்கு, அவர்கள் வேலைக்காக அவர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களை வெளியில் கூடிய மட்டும் அனுப்புவதிலே அவர்கள் இழுத்து வைத்து கொள்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களால் வெளியே வர முடியவில்லை, ஆண் குழந்தைகள் வெளியே வந்து விடுகின்றது என்று கூறுகின்றார்கள், குடும்பத்தின் காரணமாக. அது மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். பக்தியை பொது உடைமையாக்கியவர். பக்தி மார்க்கத்திலே ஈடுபடுவதற்கு சாதி ஒரு தடையல்ல. எல்லா சாதியினரும், ஏன் பெண்களும் கூட பக்தி வழியிலே இறைவனை அடையலாம் என்று முழங்கியவர் ராமானுஜர்.